கடல்ல மிதக்கிற ஒரு பெரிய நகரம் மாதிரி இருக்கிற ராட்சச சரக்கு கப்பல்களை பார்த்திருப்பீங்க இல்லையா? பல்லாயிரம் டன் எடையோட உலகத்தையே சுத்தி வர அந்த கப்பல்களோட இதயம், அதாவது இன்ஜின் எப்படி வேலை செய்யுது? அதுக்குள்ள எரிபொருள் போற பாதை எவ்ளோ சிக்கலானதுன்னு தெரியுமா? அத பத்தி தான் நாம இப்போ விலாவாரியா பார்க்க போறோம். ஒவ்வொரு பெரிய கப்பலுக்கும் ஒரு இதயம் இருக்கு. அதுதான் அதோட இன்ஜின். ஆனா அந்த இதயத்தை துடிக்க வைக்கிறது எது? அந்த சக்தி அது எங்க இருந்து வருது? அந்த இதயத்தோட உயிர்நாடியே எரிபொருள் தான். சரி வாங்க, அந்த எரிபொருள் ஸ்டோரேஜ் டேங்க்ல இருந்து இன்ஜினோட சிலிண்டருக்குள்ள போய் வெடிக்கிற வரைக்கும் அதோட முழு பயணத்தையும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். சரி, நம்ம பயணம் எங்க தொடங்குதுன்னா, கப்பலோட ஆழத்துல அதோட அடிவாரத்துல இருக்கிற பிரம்மாண்டமான எரிபொருள் தொட்டிகள்ல இருந்து தான். முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கணும், இது நம்ம கார்ல போடுற பெட்ரோல் மாதிரி சுத்தமான எரிபொருள் கிடையாது. இதுக்கு பேரு பங்கர் ஃபியூவல். அதாவது கச்சா எண்ணெயை சுத்திகரிக்கும் போது கடைசியா மிஞ்சிற தார் மாதிரி ஒரு வஸ்து. ரொம்ப அடர்த்தியா ஏகப்பட்ட கழிவுகளோட இருக்கும். அப்போ ஏன் இதை பயன்படுத்துறாங்க? சிம்பிள், ரொம்ப ரொம்ப மலிவு. ஆனா ஒரு நிமிஷம் யோசிங்க, இத அப்படியே இன்ஜின்குள்ள அனுப்புனா என்ன ஆகும்? இன்ஜின் காலி, ஒரே அடியா பேரழிவு தான். இந்த பயணத்தின் முதல் ஹீரோ இந்த டிரான்ஸ்ஃபர் பம்ப் தான். இதுதான் சேமிப்பு தொட்டியில இருக்கிற அந்த தார் மாதிரி கனமான எரிபொருளை உறிஞ்சி எடுத்து சுத்திகரிப்புங்கிற ஒரு பெரிய பயணத்துக்கு அனுப்பி வைக்குது. இப்போ பாருங்க, அந்த தார் மாதிரி இருக்கிற எரிபொருளை சக்தியா மாத்துறதுக்கு முன்னாடி அதுல கலந்திருக்கிற தண்ணி, சேறு, சின்ன சின்ன உலோக துகள்கள்னு எல்லாத்தையும் நாம பிரிச்சு எடுக்கணும். இது பல கட்டமா நடக்க போகுது. இது சும்மா ஒரு ஃபில்டர்ல வடிகட்டுற மாதிரி சிம்பிளான விஷயம் இல்ல. எரிபொருளோட முதல் ஸ்டாப் இந்த செட்லிங் டேங்க். இது எப்படி வேலை செய்யுதுன்னா, இப்போ ஒரு டம்ளர்ல சேறு கலந்த தண்ணிய கொஞ்ச நேரம் அசைக்காம வச்சா என்ன ஆகும்? சேறு மெதுவா கீழே படிஞ்சிடும் இல்லையா? அதே சிம்பிள் டெக்னிக் தான் இங்கேயும். இங்க என்ன நடக்குதுன்னா, முதல்ல எரிபொருளை நல்லா சூடுபடுத்துறாங்க. அப்படி சூடுபடுத்தும்போது அது கொஞ்சம் இளகி தண்ணி மாதிரி ஆகும். அப்போ அதுல கலந்திருக்கிற கனமான தண்ணியும் மற்ற கசடுகளும் மெதுவா தொட்டியோட அடுக்கி போயிடும். இப்போ மேல இருக்கிற ஓரளவுக்கு சுத்தமான எரிபொருளை மட்டும் எடுத்து அடுத்த ஸ்டேஜுக்கு அனுப்புவாங்க. அந்த தார் மாதிரி இருக்கிற எரிபொருளை இளக வைக்கவே எவ்வளவு சூடு தேவைப்படுது பாருங்க. 70லிருந்து 85 டிகிரி செல்சியஸ் வரைக்கும். சும்மா புவியீர்ப்பு விசை வேலை செய்யணும்னா கூட இவ்வளவு சூடுபடுத்தி ஆகணும். அடுத்த கட்டம் இன்னும் பவர்ஃபுல்லானது. இதுதான் சென்ட்ரிஃபியூகல் பியூரிஃபையர். செட்லிங் டேங்க்ல பிரிக்க முடியாத ரொம்ப ரொம்ப சின்ன கண்ணுக்கே தெரியாத அசுத்தங்களையெல்லாம் இதுதான் நீக்கப் போகுது. இத எரிபொருள் சந்திக்கிற ஒரு பெரிய சேலஞ்ச்னே சொல்லலாம். உள்ள போன எரிபொருளை இது பயங்கர வேகத்துல சுழற்றும். அப்படி சுழற்றும் போது மைய விலக்கு விசை காரணமா கனமான தண்ணியும் கசடுகளும் தூக்கி வீசப்படும். சுத்தமான எரிபொருள் மட்டும் நடுவுல சேகரிக்கப்பட்டு அடுத்த கட்டத்துக்கு போகும். இப்படி அதிவேகத்துல சுழற்றணும்னா எரிபொருள் இன்னும் நல்ல இளகி இருக்கணும் இல்லையா? அதுக்காக அது கிட்டத்தட்ட தண்ணி கொதிக்கிற வெப்பநிலைக்கு, அதாவது 95 டிகிரி செல்சியஸ்க்கு சூடாக்குறாங்க. பாத்தீங்களா, அந்த மலிவான எரிபொருளை பயன்படுத்த எவ்வளவு பெரிய ப்ராசஸ் நடக்குதுன்னு. சரி வாங்க, அடுத்த கட்டத்துக்கு போலாம். இவ்ளோ சுத்திகரிப்பு நடந்த பிறகும் இந்த எரிபொருள் இன்னும் இன்ஜினுக்குள்ள போக ரெடி ஆகல. இன்னும் சில வேலைகள் பாக்கி இருக்கு. கப்பல்ல பொதுவா 2 வகையான சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருளை ரெடியா வச்சிருப்பாங்க. ஒன்னு நம்ம இவ்ளோ நேரம் பார்த்த ஹெவி ஃபியூல், இன்னொன்னு ரொம்ப சுத்தமான டீசல் ஆயில். கப்பல் நடுக்கடல்ல போகும்போது ஹெவி ஃபியூல் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணும்போதும் துறைமுகத்துக்கு பக்கத்துல வரும்போதும் சுத்தமான டீசல் தேவைப்படும். ஒரு 3-வே வால்வு எந்த நேரத்துல எந்த எரிபொருளை அனுப்பணும்னு கரெக்டா முடிவு பண்ணும். இன்ஜினுக்குள்ள போறதுக்கு முன்னாடி எரிபொருள் ஒரு ஃபைனல் செக்அப் வழியா போகணும். முதல்ல மிக்சிங் டேங்க், இது வெப்பநிலைய சீராக்கும். அடுத்து பூஸ்டர் பம்ப், இது பிரஷரை பல மடங்கு ஏத்தும். மூணாவதா விஸ்காசிட்டி கண்ட்ரோலர், இது எரிபொருள் சரியான அடர்த்தியில இருக்கான்னு பாக்கும். கடைசியா ஒரு ஹாட் ஃபில்டர், மிச்சமீதி இருக்கிற சின்ன சின்ன துகள்களையும் இது தடுத்து நிறுத்திடும். அவ்ளோதான். இவ்ளோ பெரிய தயாரிப்புக்கு பிறகு நம்ம எரிபொருள் அதோட கடைசி கட்டத்துக்கு, அதாவது இன்ஜின்குள்ள போய் வெடிக்கிறதுக்கு தயாரா இருக்கு. இதுதான் இந்த கிளைமேக்ஸ் ஹீரோ, உயர் அழுத்த எரிபொருள் இன்ஜெக்ஷன் பம்ப். இது எரிபொருளை கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு அழுத்தி இன்ஜின்குள்ள செலுத்துறதுக்கு ரெடி பண்ணும். இந்த பம்போட வேலையில துல்லியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்ஜின் சுத்துறதுக்கு ஏத்த மாதிரி ஒரு மில்லி செகண்ட் கூட மாறாம சரியான நேரத்துல சரியான அளவு எரிபொருளை இது இன்ஜெக்ட் பண்ணணும். கொஞ்சம் பிசுகுனாலும் இன்ஜினோட மொத்த பவரும் குறைஞ்சிரும். அடுத்து இன்ஜெக்டர், இது ஒரு மேஜிக் மாதிரி வேலை செய்யும். அதிக அழுத்தத்துல வர்ற திரவ எரிபொருளை இது கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன தூவலா ஒரு ஸ்ப்ரே மாதிரி மாத்திடும். இதுக்கு பேர் தான் ஆட்டமிசேஷன்.
எரிபொருளை இப்படி நுண்ணிய துகள்களா மாத்துறதால தான் சிலிண்டருக்குள்ள அது ஒரு சக்தி வாய்ந்த வெடிப்பா மாறுது. இந்த வெடிப்பு தான் பிஸ்டனை கீழே தள்ளி கப்பலோட ராட்சத புரொப்பல்லரை சுழற்ற வைக்குது. கப்பலும் முன்னோக்கி போகுது. சரி, இந்த மெயின் சிஸ்டம் மட்டும் தனியா வேலை செய்ய முடியாது. இது எந்த பிரச்சனையும் இல்லாம பாதுகாப்பா இயங்குறதுக்கு சில துணை அமைப்புகளும் இருக்கு. இது எல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்மார்ட் சிஸ்டம் மாதிரி செயல்படுது. உதாரணத்துக்கு பிரஷர் ரெகுலேட்டிங் வால்வ் அழுத்தத்தை எப்பவும் ஒரே மாதிரி வச்சுக்கும். எரிபொருள் ரிட்டர்ன் சிஸ்டம் பயன்படுத்தப்படாத சூடான எரிபொருளை திரும்பவும் சிஸ்டம்குள்ள அனுப்பி வெப்பநிலையை சரியா பராமரிக்கும். இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணும்போது ப்ரீ வார்மிங் பைபாஸ் எரிபொருளை முன்கூட்டியே சூடுபடுத்திடும். இப்படி ஒவ்வொன்னும் அதோட வேலையை சரியா செய்யும். சுருக்கமா சொல்லணும்னா, இந்த முழு எரிபொருள் அமைப்பும் கப்பலோட இரத்த ஓட்ட மண்டலம் மாதிரிதான். தொட்டிகள்ல இருக்கிற இரத்தத்தை, அதாவது எரிபொருளை எடுத்து அதை பல கட்டமா சுத்திகரிச்சு இன்ஜின்கிற இதயத்துக்கு கொண்டு சேர்த்து அந்த மாபெரும் இரும்பு உடம்ப நகர வைக்குது. இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நம்ம தினமும் பயன்படுத்துற பொருட்கள், சாப்பாட்டுல இருந்து செல்போன் வரைக்கும் உலகம் முழுக்க பயணிக்கிறதுக்கு இந்த மாதிரி பெரிய கப்பல்கள் தான் காரணம். அந்த கப்பல்கள் இயங்க காரணம் இந்த சிக்கலான எரிபொருள் அமைப்பு தான். ஒருவேளை இந்த சிஸ்டம் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு நாம பாக்குற இந்த உலகளாவிய வர்த்தகம் சாத்தியமாகிருக்குமா?